இன்று விஜயை கூத்தாடி என்று கூறுகின்ற கருணாநிதியும் பராசக்திக்கு கதை எழுதியவர் தான். அதன் பின்னர் இப்போது கூத்தாடி என்று கூறுகின்ற மு.க.ஸ்டாலின் அவர்களும் படங்களிலும் வீதி நாடகங்களில் நடித்தவர் தான். துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் அவரும் ஒரு கூத்தாடியாக இருந்தவர் தான். இவ்வாறாக ஒரு கூத்தாடி குடும்பம் தான் இப்போது தமிழகத்தை ஆளுகிறது. அங்கு இன்னொரு கூத்தாடி வந்து ஆட்சி செய்தால் என்னவென்று ஈழத்தமிழர்களும் கேட்டுக்கொள்கிறார்கள். இது ஈழத்தமிழர்களின் கருத்தை உங்களிடம் பிரதிபலித்திருக்கிறது. ஆனால் அந்த சன நெரிசலிலே எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அனுபவ பகிர்வு என்னவென்று சொன்னால், நாங்கள் பல யுத்த களமுனையில் இடப்பெயர்வுகளை சந்தித்தவர்கள், சன நெரிசலை சந்தித்தவர்கள். அந்த வேளைகளில் எவ்வாறு ஈழத்தமிழர்கள் தங்களை சுதாகரித்துக் கொள்வார்கள், இந்த வேளையில் இங்கு என்ன இடம்பெற்றது என்பதை ஒரு அனுபவ ரீதியாக கூறுகிறோம். யுத்தம் முக்கிரம் அடைந்த போது ஈழத்தமிழர்களும் வரிசை வரிசையாக சாறை சாறையாக சென்று கொண்டிருந்தார்கள். அங்கும் பல சன நெரிசல்கள் ஏற்படும். ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் யுத்த காலம் என்பது ஒரு கனதியான காலம், யுத்த குண்டுகளுக்குள்ளால் நகர்ந்து கொண்டிருந்த காலம். ஆனால் மயக்கமுற்றவுடன் யாரும் இறப்பது என்பது மிக மிக அரிது. ஆனால் இங்குதான் இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கிறது. தமிழகத்தில் இது ஒரு விவாத பொருளாக இன்னும் மாறவில்லை. தாவேகாவினுடைய நேற்றைய அந்த கூட்டம் இடம்பெற்ற அந்த வீதியிலே அல்லது அந்த வீதி பரப்பளவிலே அந்த குறிப்பிட்ட இடத்திலே மின்சாரம் தடைப்படுகிறது. மின்சாரம் தடைப்பட்ட பின்னர் ஏதோ ஒரு விதமான வாயு, அதாவது மயக்க வாயு அல்லது நச்ச வாயு பயன்படுத்தப்பட்டிருக்கலாமா என்கிற சந்தேகம் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவ்வாறு இடம்பெற்றிருந்தால் தான் அந்த இடத்திலே பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தால் சிறுவர்களும் இளைய பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதனை தொடர்ந்து ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள் ஏதோ ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட பகுதியிலே பின்னால் இருந்து பலர் தள்ளியதை உணர்ந்ததாக அந்த மக்கள் கூறுகிறார்கள். எனவே கரூரை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி தன்னுடைய கோட்டையாக நினைக்கக்கூடியவர். இதே மு.க.ஸ்டாலின் அதிமுக ஆட்சியிலே செந்தில் பாலாஜி இருந்த போது, நான் ஆட்சிக்கு வந்தால் இவரை மாற்றுவேன், 10 ரூபாய் செந்தில் பாலாஜி என்று கூறியவர். அதன் பின்னர் பார்த்தால் இன்னும் ஒரு ஆள், அன்று சுகாதார அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கரை பார்த்து குர்கா பாஸ்கர் என்று கூறியவரும் இவர்தான். அவர் இப்போது இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர். தங்கள் பக்கம் வந்தால் எல்லோரும் புனிதர்களாகி விடுவார்கள் என்பது அவர்களுடைய நியதியாக இருக்கிறது.